சென்னையோட டாப் டிமாண்டட் காலேஜ் எந்த காலேஜில் படித்தா நம்ம வந்து பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நீங்கள் படிச்சுட்டு வந்தால் வந்து ஒர்த்தாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. எந்த காலேஜில் நான் படிக்கிறது, சென்னையில் வந்து எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் அதை தான் வந்து நம்ம வந்து ஒரு டாப் 10 காலேஜஸ் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த காலேஜஸோடைய வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இந்த காலேஜில் வந்து கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குமா அண்ட் என்ன மாதிரி கேம்பஸ் இது, ஸோ இதை பற்றி ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ரைட் சைட் கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா வந்து ஐஐடி மெட்ராஸ். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஐஐடி இஸ் எ பிராண்ட். ஸோ ஐஐடிங்கிற வேர்டுக்கே வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஹையராக இருக்கும். பிகாஸ் எந்த இடத்துல நீங்கள் வந்து வெளியே வரீங்க, எங்கேன்னு படிச்சுட்டு வெளியே வரீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். when it comes to வந்துட்டு ஜாப், அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கரிக்குலம், அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாமே வந்து எக்ஸ்போஷர் வந்து அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பாஸ்ட் இயர்ஸில் அவங்க வந்து 4 to 5 crore வரைக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 60 90 lakh வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி பேக்கேஜஸ் கண்டிப்பாக வருது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சிஇஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஸோ நிறைய பேர் தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி டேரக்டாக கீழே வரக்கூடிய கேம்பஸ். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபீஸுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ஒரு சைடில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபீஸாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அண்ட் இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா 48 LPA கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் இயர்ஸில் பேக்கேஜ் கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல டீசெண்டான கேம்பஸ் லைஃப், நல்ல கரிக்குலம், நல்ல வந்து எஜுகேஷன் கொடுப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு 4 இயர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக உங்களுக்கு நல்ல லைஃப் செட் ஆகும். அண்ட் 3ஆவது பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரேட்டான காலேஜ் SSN. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ரைவேட் காலேஜஸில் இது வந்து ஒரு தரமான காலேஜ், ரொம்ப 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 வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காலேஜ் அப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ். பாஸ்ட் இயர்ஸில் 1.17 crore 1.47 crore இந்த மாதிரி வந்து ஹெவி பேக்கேஜஸ் கொடுத்த வந்துட்டு ஒரு காலேஜ். ஸோ ஆப்வியஸாக HCL ஃபவுண்டரோட காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ SSN வந்து HCL ஃபவுண்டரோடைய ஒரு காலேஜ் தான். அண்ட் உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஒரு வில் பவர் வேணும் ஸோ இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி கூலஸ்ட் கேம்பஸஸ் இன் சென்னை நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இங்கே வந்து மேஜர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்தவங்க தான். அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ரீடம். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களை அகாடமிக் சைடை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் செல்ஃப் க்ரோத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஏதோ வந்து உங்களுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு செல்ஃப் க்ரோத்தை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு காலேஜ், ஒரு பிளேஸ் வந்து கண்டிப்பாக SSN இருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா MIT சென்னை. ஸோ ரொம்ப ஃபேமஸான வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அண்ட் நம்ம சார் அப்துல் கலாம் சார் வந்து இங்கே தான் வந்துட்டு படித்தார். ஸோ கண்டிப்பாக ரொம்ப 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 ஒரு பெருமைக்குரிய ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுவும் நம்ம சென்னையில் இருக்குங்கிறது இன்னுமே வந்து ஒரு பெருமை சேர்க்குற விஷயம். ஸோ இங்கேயுமே வந்து பாஸ்ட் இயர்ஸில் உங்களுக்கு வந்து 47 LPA வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் a கிரேட் நம்பர். அகேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட், ரொம்ப 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 வந்து ஒரு அருமையாக ஒரு சட்டிலான இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகாக இருக்கும் கேம்பஸ் எல்லாமே. ஸோ இது நீங்கள் போனது அப்படின்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இது ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து 5th பிளேஸில் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா VIT சென்னை. ஸோ VIT வேலூரில் வந்துட்டு ஒரு பிரான்ச் தான் VIT சென்னை. நான் பர்சனலி வந்து போயிருக்கேன். ரொம்ப அருமையான கேம்பஸ், ரொம்ப ரொம்ப ஒரு ஹை செக்யூர்டான ஒரு கேம்பஸ் வச்சுக்கோங்களேன். யாராலும் ஈஸியாலாம் உள்ளே போக முடியாது. அதுக்கு நிறைய பெர்மிஷன் வாங்கணும், ஐடி கார்டு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேம்பஸ் தான், பட் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். அண்ட் இங்கே வந்து பாஸ்ட் இயர்ஸில் 88 LPA கொண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பேக்கேஜ். அண்ட் லிஸ்ட்டில் 6th பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா SRM. ஸோ நான் படித்த சொந்த காலேஜ். ஸோ இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து அருமையான கேம்பஸ் லைஃப், டவுட்டே கிடையாது. உங்களுக்கு இன்ஜினியரிங் தவிர வேறு ஏதாவது கோர்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இன்ஜினியரிங்க்கு சூப்பரான ஒரு பிளேஸ் SRM, டவுட்டே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்துட்டிங்கன்னா 24 LPA வாங்கினவங்க இருக்காங்க, 27 LPA வாங்கினவங்க இருக்காங்க. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 47 LPA வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் அ கிரேட் நம்பர் தான், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நம்பர். அண்ட் ஆப்வியஸாக எஜுகேஷனுமே வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிகல் பேஸ் தான். SRM பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தியரி பேஸ்டெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. உங்களுக்கு இங்கே வந்து நோட் புக்கு, நோட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் தான் எல்லாம் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 7th பிளேஸில் எந்த காலேஜ் வருது அப்படி பார்த்தீங்கன்னா CIT சென்னை. ஸோ இதுவுமே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலேஜ் தான். பட் என்ன ஒன் திங், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர்ஸில் 48 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் மட்டும் தான், பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாது, பக்கத்தில் உட்காரக்கூடாது, 2 பேராக சேர்ந்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து ஒரு ட்ராபேக். பட் ஸ்டில் அகைன் கொஞ்சம் டிசிப்ளினான ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து அதை குறை சொல்ல முடியாது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு இது செட் ஆகுது, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் அது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் வரக்கூடிய காலேஜ் எப்படி பார்த்துட்டிங்கன்னா REC சென்னை. ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்ட் இயர்ஸில் 30 to 40 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் a கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. கைஸ் இந்த கேம்பஸை பொறுத்தவரை உங்களுக்கு
பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எஜுகேஷனும் ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அகாடமிக்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஈக்குவலாக நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு என்னோட கட் ஆஃப் இங்கே கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபாலோட் பை உங்களோட லாஸ்ட் 2 பிளேசஸ் வந்து 2 காலேஜஸ் வந்து இது பண்ணுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று வந்து RIT, ஸோ இன்னொன்று வந்து வேல்டெக். ஸோ இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஈக்குவலாக தான் நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப 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 வந்துட்டு ப்ரெஸ்டீஜியஸான இன்ஸ்டியூஷன், ரெண்டுமே வந்து நல்ல இன்ஸ்டியூஷன் தான். அண்ட் இங்கேயுமே வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸான்னு பாருங்கள். சும்மா ஏதோ வந்துட்டு உங்கள் ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யார் சொல்கிறாங்கலாம் வந்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கோர்ஸ் படித்தா நமக்கு வந்து ஒர்த்தாக இருக்குமா, உங்களுக்கு நாளைக்கு பிரயோஜனப்படுமா, எல்லாம் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து ஏதோ வந்துட்டு சூஸ் சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் லைக் வை காலேஜுமே அப்படி தான். ஸோ காலேஜுமே வந்து எங்கள் ரிலேட்டிவ் இங்கே போக சொன்னார், இவங்க அவங்க போக சொன்னாங்க, இவங்க இங்கே போக சொன்னாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப், நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் போயிட்டு மாட்டி முழிச்சு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஸ்டாஃப் இல்லாமல் போட்டு லொங்கல் படுறதுக்கு நீங்கள் அழகாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த காலேஜில் இந்த விஷயங்கள் இருக்குது, இந்த காலேஜில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அவுட்லெட் எடுங்க. ஓகே, இந்த காலேஜ் ஒர்த்தாக இருக்கா, கண்டிப்பாக எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, எல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எந்த காலேஜ்லையுமே ஜாயின் பண்ணாங்க. எல்லாருமே இங்கே வந்து கொஞ்சம் மணி மைண்டடாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக நான் வந்து இந்த பர்சன் நம்புறேன்னு சொல்லி யாரையுமே வந்து ரொம்ப பிலீவ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி உங்கள் ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. நான் இங்கே இவனுக்கு கிடச்சி இப்போ நீங்கள் உங்கள் 190 கட் ஆஃப் வச்சுட்டு நீங்கள் சாதா ஒரு காலேஜில் போய் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். 180 கட் ஆஃப் வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கெரியர் செட் ஆகும், உங்களுக்கு ஒரு லைஃப் செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்மளும் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானுமே வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ TheGoatRhythmனே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், வில் கனெக்ட் ஆன் கால் ஆர் சம்திங். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் வீடியோஸில் சொல்லி நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.